இங்க பாரு துருவா, முதல்ல நீ உன் ரூமுக்கு போ. கயல், நீயும் தான். அப்பா துருவா, நான் தான் சொல்றேன்ல, இங்க இருந்து போ. ஐயோ அண்ணா, ஏன் பர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத. யூ நோ வாட், நீ அன்னைக்கு என்ன திட்டினல்ல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்ன நான் அப்போ கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எதுக்கு சின்ன குழந்தைங்களை திட்டுற? என் விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது. ஒரு நிமிஷம், உனக்கு ஏன் மேல தானே கோவம்? அந்த கோவத்தை நீ ஏன் மேல காட்டு. பாவம் அந்த குழந்தைங்களை ஏன் டார்ச்சர் பண்ற? நான் தான் சொல்றேன்ல, என் விஷயத்துல தலையிடாத. உனக்கு என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ எதுவும் தெரியாது. எதுக்காக இங்க வந்தியோ அதை பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பு. அவன் நிச்சயமா அவனோட அம்மா மாதிரி தான். எவ்வளவு கியூட்டா ஸ்வீட்டா நடந்துக்கிற அந்த பையன். நல்ல வேளை அவன் உன்ன மாதிரி கிடையாது. ஐ ரியலி ஹோப் நீ உன் ரூமுக்கு போகும்போது உன் மனைவி கண்டிப்பா உன்னை பார்த்து திட்டுவா பாரு. ஆக்சுவலி நான் உன் வைஃபை பார்க்க ஆசைப்படுறேன். மோர் லைக் அவங்கள நான் பார்த்தே ஆகணும். என்ன பொண்ணு அவங்க, உன் கூட எப்படி இவ்ளோ நாள் குடும்பம் நடத்திருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் சிரிச்சாலும் உங்களுக்கு கோபம் வருது, நான் வாய் மூடிட்டு இருந்தாலும் கோபம் வருது, எது பண்ணாலும் நீங்க அனாவசியமா கோபப்படுறீங்க. நான் மட்டும் அவ இடத்துல இருந்திருந்தேன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஓடி போயிருப்பேன். முடிஞ்சா சூசைட் கூட பண்ணிருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்ன மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து வாடுறதுக்கு காட். ஆக்சுவலி நான் உன் வைஃபை பார்க்க ஆசைப்படுறேன். என்ன பொண்ணு அவங்க, உன் கூட எப்படி இவ்ளோ நாள் குடும்பம் நடத்திருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் டாக்கிங். வாட்எவர். நான் மட்டும் அவ இடத்துல இருந்திருந்தேன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஓடி போயிருப்பேன். முடிஞ்சா சூசைட் கூட பண்ணிருப்பேன். என்னாச்சு? அந்த மனுஷன் உங்களே திட்டாராக்கா? நீங்க அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. ரொம்ப தப்பு பண்றீங்க. டிபிக்கல் மேல் டாமினேட்டட் ஃபேமிலி. ஒருத்தர் தப்பு பண்றாங்க, அதை பார்த்துட்டு யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன், ஆம்லன்றதுனாலயா? இல்ல, அவர் நினைச்சிருந்தாருன்னா உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பாரு. ஆனா எதுவுமே பேசல. ஏன் தெரியுமா? ஏன்னா உண்மையிலேயே அவர் ரொம்ப நேர்மையான மனுஷன். இங்க பாருங்க, அவர் பசங்களை அவங்கவுங்க ரூமுக்கு தானே போக சொன்னாரு. அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல அப்பாவும் கூட. பையன் வழியில துடிச்சானா அவரால் பார்க்க முடியாது. அவர் பையனை காப்பாத்திருக்காரு. ஆமா, அவர் ஏன் உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்? ஓ ப்ளீஸ், அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. நான் கேட்ட கேள்வில உண்மையானதுன்னு அவருக்கே தெரியும். இல்ல, நீங்க பேசும்போது அவர் வழியில எவ்வளவு துடிச்சிட்டு இருந்தார் தெரியுமா? அதனாலதான் அவரால் பேச முடியல. நீங்க பேசினதை கேட்டு அவர் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. 7 வருஷமா அவர் இந்த வீட்டுல ஒரு வலியை சுமந்துட்டு இருக்காரு. ஒரு அம்மாவா இருந்து தான் பிள்ளைக்கு அவர் கடமையை செஞ்சுட்டு இருக்காரு. அவனோட அம்மா எங்கன்னு தானே நீங்க துருவாவை கேட்டீங்க. அவ இறந்துட்டா. அவ இறந்து போய் 7 வருஷம் ஆச்சு. நீங்க இப்ப ருத்ரா தம்பி கிட்ட அவர் மனைவியை பத்தி கேட்டீங்கல்ல? எதுக்கு அவர்கிட்ட இப்படி கேட்டீங்க? அவர் எவ்வளவு உடைச்சு போயிருக்கார் தெரியுமா? நீங்க ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க. ஒரே ஒரு முறை நீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க. துருவா, துரு அவங்கதான் உன்னோட அம்மான்னு உனக்கு தோணுதா என்ன? ஒருவேளை
நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். தினமும் அந்த நினைப்புல தான் இருக்கேன். ஏதாவது ஒரு அற்புதம் நடக்க கூடாதா? கடவுள் கருணை காட்ட மாட்டாரா? உன் அம்மா திரும்பி வரமாட்டாளான்னு. துருவா, உன் அப்பாவுக்கு உன்னோட அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு என்ன நம்ப. இவ உன்னோட அம்மாவா இருக்க முடியாது. ஆனா அப்பா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை உண்மையாவே அம்மா எல்லாத்தையும் மறந்திருந்தாங்கன்னா? ஆனா துருவா, நான் ஒத்துக்கிறேன். பெரியம்மா, நீ சொல்றத ஒத்துக்கிறேன். உண்மையாவே அவ மறந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? கொஞ்சம் வேற மாதிரி. அண்ணி, இவ என்ன? சரி, உன் பெரியம்மா என்ன சொல்லிட்டு இருந்த? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த மயூர் அக்கா இந்த வீட்ல நம்ம கூட தானே இருக்க போறாங்க. இப்ப நம்ம விளையாடுறது என்னன்னா, நீங்க அவகிட்ட உங்க மம்மிய பத்தி பேசவே கூடாது. அவங்கள பத்தி எதுவும் கேட்க கூடாது. போட்டோ எதுவும் காட்டக்கூடாது. எதை பத்தியும் பேசக்கூடாது. நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணி மயூராவுக்கு அந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்புறம் நான் கேம ஜெயிச்சிடுவேன். அப்படின்னா அவங்க தான் என் மம்மின்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்கல்ல? ஆமா. ஓகே, நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். காட் ப்ராமிஸ் பெரியம்மா. ஓகே, நல்ல பையன். நீ போ, கையில் காத்துட்டு இருப்பா, போய் விளையாடு. நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? ருத்ரா தம்பி, அவன் மனச மாத்துறதுக்கு பொய் சொல்றதுல தப்பு எதுவும் இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் மயூரா நம்ம கூட தான் இருக்க போறா. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் துருவா நிச்சயமா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். பாரு இனிமே வரமாட்டான்னு புரிஞ்சுப்பான். மயூராவை பார்வா ஏத்துக்க மாட்டான். அவ இங்க இருக்கிற வரைக்கும் பாருவை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடு பாரு. நான் இதெல்லாம் துருவாக்காக தான் பண்றேன்னு நீ புரிஞ்சுப்பன்னு எனக்கு தெரியும். நான் அதை பார்க்க விரும்பல. ஐ நோ இட்ஸ் பர்சனல். லுக் ருத்ரா, ஐம் ரியலி சாரி. உன்னோட வைஃபை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. வந்து மனசுல என்ன இருந்ததோ அப்படியே பேசிட்டேன். ஹானஸ்ட்லி, எனக்கு இது தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? என் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நுழைஞ்சிருக்க மாட்டியா? ஓ கம் ஆன் ருத்ரா, நான் உன் வீட்டுக்கு வற்புறுத்தி ஒன்றும் வரல. ஐ மீன், உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே என்ன வெல்கம் பண்ணாங்க. உனக்கு மட்டும்தான் ப்ராப்ளமா இருந்துச்சு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப எதுக்கு நீ திரும்ப திரும்ப இதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க? அப்புறம் அப்புறம் இதுக்கும் அதுக்கும் இடையில என்ன கனெக்ஷன் இருக்கு? ஒண்ணும் இல்ல. உன் வேலை முடிஞ்சிடுச்சுல, இப்ப நீ போலாம். யூ நோ வாட் யூ நீ எதுக்கு தான் இப்படி வெறுக்கிறியோ? ஐ மீன், நான் சாரி கேட்க தான் இங்க வந்தேன். என்னால உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லதான் இங்க வந்தேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? என்னைக்காவது நீ உன் குடும்பத்தை எழுந்து நின்று இருக்கியா? யார நீ உயிரை விட வாழ்க்கையை விட அதிகமா நேசிச்சு அவங்கள எழுந்து நின்று இருக்கியா? அவங்க உன் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு துடி துடிச்சு சாகிறத பாத்திருக்கியா? அவங்களோட செத்து போயிலன்னு உனக்கு தோணி இருக்கா? இந்த மாதிரி எப்போவாது உன்னோட வாழ்க்கையில நடந்திருக்கா? சொல்லு. இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல